ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஆமாங்க, வெயில் அதிகமாக ஆகிடுச்சு. அதனால தான் நுங்கு போகிற வழியிலேயே நுங்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே நுங்கு காலியாக போயிடும். அதனால் நுங்கை ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. இதை பாருங்கள், காலையில் 10 மணிக்கே எப்படி வெயில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். செம்மையான வெயிலாக இருக்குது. வெயிலில் நம்ம வெளியில் போகிறத தவிர்க்கணும். ஆனால் அத்தியாவசியத்துக்கு நம்ம போய் தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம போனால் தானே நமக்கு சாப்பாட்டுக்கு நம்ம எல்லாம் வாங்கிட்டு வர முடியும். அதனால் காலையிலேயே கிளம்பி நாங்கள் போயிட்டோம். போய் ஃபிஷ் மார்க்கெட்டையும் நாங்கள் ரீச் பண்ணியாச்சு. பாருங்கள், காய்கறியும் அங்கேயே வாங்கிக்கலாம், ஃபிஷ்ஷும் அங்கேயே வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் நாட்டு மீன் தான் எடுக்க போகிறேன். கடல் மீன் நான் வாங்கலை. நான் இது வளர்ப்பு மீன் தான் இது. ஆனால் பெரிய பெரிய கண்டை கிடைக்கும். கண்டை மீன் இது. ஆனால் நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் இது எப்பயாவது நாங்கள் சம்டைம் தான் இது வாங்குவோம். அந்த பாருங்கள், எந்த பெரிய மீன் பாருங்கள். இது 5 கிலோன்னு சொன்னாங்க. 5 கிலோ தேவையில்லை, எனக்கு ஒரு 2 கிலோ போதும்னேன். மீனை வாங்கிக்கிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போனோம். அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் ஆம்லேட் கொடுத்தாங்க. சரி, அதையும் சாப்பிட்டுட்டு சரி வர வழியில் எங்கள் பொண்ணு ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு. ஆமாங்க, வெயில் நேரத்தில் இந்த கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் ஐஸ்கிரீமும் வாங்கிக்கிட்டோம். வீட்டுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் என் சிஸ்டர் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நொங்கு வாங்கிட்டு வந்தோம்ல. சரி, நொங்கு ஜூஸ் ரெடி பண்ணிவிடுவோம், ஈவினிங்காவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நொங்கு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரைஸை கழுவிட்டு ரைஸ் குக்கரில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ராசஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரை தான். இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையில் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வேக வச்சது. அப்புறம் நான் கடையில் நெய் போட்டு சரி அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே இதுலேயே தான் நான் ரெடி பண்ணுறேன். ஒரே பாட்டில் பயத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கீரை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டுட்டு அதை சரி வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு கடையிலான்னு நினச்சேன். ஆனால் கடையில் நான் கொஞ்சமாக கீ போட்டு சரி அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராகவும் இருந்துச்சு. சரி, மீன் மசாலாவுக்கு உள்ளது ஆஸ் யூசுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாட்டு மீனுங்கிறதுனால இது கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போடுவேன். அந்த மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். மீன் ஃபிஷ் ஃப்ரை அதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பும் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் இல்லாத மீன் குழம்பு இங்கே யாருக்குமே பிடிக்காது. கொத்து கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டுருன்னு. மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காவும் போட்டேன். மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. மீன் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு. சூப்பராக அது வரைக்கும் அப்சர்வ் ஆகி நல்லா அந்த மசாலா கோட்டிங்லாம் எல்லாம் ஏறி ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.